நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இமேஜினேஷன் அண்ட் விஷுவலைசேஷன். இது யாரோடைய புக்ல இருந்து பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டோரகம் சாதரியன் அவங்களுடைய புக்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டியான மென்டல் எக்ஸசைஸ் என்ன செஞ்சிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸசைஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுடைய மென்டல் பாடி பாத்தீங்கன்னா நல்ல டெவலப் ஆகும். இப்ப நம்மளுக்கு எத்தனை உடம்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த உடல் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதுக்கு கண்ணுக்கு தெரியாத நிறைய உடல்கள் இருக்கு. முதல் உடம்ப நம்ம எத்ரிக் பாடி அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது உடம்பு பாத்தீங்க அப்படின்னா உணர்வுகளுக்கு உண்டான உடல். மூணாவது உடல் பாத்தீங்கன்னா மென்டல் பாடி, மனதுக்கு உண்டான உடல். இது போக இன்னும் நிறைய சட்டில் பாடிஸ் இன்னும் நிறைய என்ன செய்யுதுன்னா இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், இப்போ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு எண்ணம் நம்மளுக்கு வருது. இது எங்க வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மென்டல் பாடியில உருவாகுது. அந்த எண்ணம் எப்படி இருக்கோ அதுக்கு உண்டான உணர்வு தான் நம்மளுடைய எமோஷனா என்ன செய்யும்னா இருக்கும். இப்ப நான் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த நான் நினைச்சேன் அப்படின்னா என்னோட எமோஷன் எப்படி இருக்கும், என்னுடைய உணர்வு எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமா நான் என்ன செய்வேன்னா இருப்பேன். அந்த விஷயம் எங்க பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய உடல்ல பிரதிபலிக்கும். என்னுடைய முகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நல்ல உற்சாகமா சந்தோஷமா அப்படி மலர்ச்சி அடைஞ்ச மாதிரி என்ன செய்யும்னா இருக்கும். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னா எனக்குள்ள ஏதோ ஒரு கவலை, ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு நான் கவலைப்பட்டுட்டே இருக்கேன். அப்ப கவலை அப்படிங்கிறது ஒரு எண்ணம். அது எங்க உருவாகுது, நம்மளுடைய மனதிற்கு உண்டான உடல்ல உருவாகுது. அப்ப அதோடைய உணர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் அப்படியே சோகமா என்ன செய்வேன்னா இருப்பேன். அப்ப அதோடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்னுடைய முகம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அப்படி வாடி அப்படியே ரொம்ப துவண்டு போய் எப்படி இருக்கும்னா இருக்கும். அப்ப இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஒரு வேண்டாத ஒரு உணர்வுகளை நம்ம வச்சிட்டு இருக்கும் போது அதுதான் நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா வியாதியா என்ன செய்யுதுன்னா உருவாகுது. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த எண்ணத்தை எப்படி மாத்துறது அப்படிங்கிற டெக்னிக்குக்காண்டி தான் இதுல நம்மளுக்கு நிறைய மென்டல் எக்ஸசைஸ் என்ன செய்யறாங்கன்னா கொடுக்குறாங்க. நம்ம நிறைய பாத்தீங்கன்னா உணர்வுகளுக்கு உண்டான உடம்புக்கு நம்ம நிறைய பயிற்சி நம்ம பண்ணிட்டே தான் இருக்கோம். இப்ப மன்னிப்பு பிரார்த்தனை அதெல்லாம் கொடுக்குறோம்ல, அதெல்லாம் எதுக்கு உண்டான பயிற்சி நம்ம எடுக்கிறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய உணர்வுகளை மாத்துறதுக்கு உண்டான பிராக்டிஸ் தான் அது. நம்மளுக்குள்ள என்ன எனர்ஜி இருக்கும் உணர்வுகள்ல, கோபம், எரிச்சல், வன்மம், என்னை இப்படி பேசிட்டாங்க நான் அவங்களை என்ன பண்றேன் பாரு, இந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி இருக்கும். அப்ப நம்ம மன்னிப்பு கொடுக்கும்போது நம்ம என்ன பண்றோம், அந்த உணர்ச்சி எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யறோம்னா அப்படியே நம்ம படிப்படியா என்ன செய்யறோம்னா மாத்த ஆரம்பிக்கிறோம். அப்ப நம்ம ரெகுலரா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய உணர்வுகளை நம்ம மேன்மைப்படுத்திக்கிட்டே இருக்கோம். அப்ப நீங்க கொஞ்ச நாளைக்கா நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் ஒரு 1 year நீங்க அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க இருந்ததுக்கும் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுடைய எமோஷன்ஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சேஞ்சஸ் என்ன செய்வீங்கன்னா பாப்பீங்க. முதல்ல எல்லாம் டக்கு டக்குன்னு கோபம் வரும். இப்போ பாத்தீங்கன்னா அந்த கோபம் பெருசா என்ன செய்யாதுன்னா வராது. கொஞ்சம் அமைதியாகவும் சரி பரவாயில்ல நம்ம மன்னிப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் என்ன செய்யும்னா நம்மளுக்குள்ள வரும். இனி நம்ம எதுக்கு பயிற்சி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மென்டல் பாடிக்காண்டி பயிற்சி பண்ண போறோம். இல்ல டோரகம் சாதரியன் பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வாரத்துக்கு ஒரு 2 எக்ஸசைஸ் நம்ம பண்ணிட்டே வரலாம். ஒவ்வொரு டைப்ல கொடுத்துருக்காங்க. இப்படி பண்ணும்போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிந்திக்கக்கூடிய தன்மை என்ன செய்யுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்குள்ள என்ன செய்யுதுன்னா உருவாகுது. இப்போ நார்மல் பர்சனுக்கும் பிராணிக் கீலருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நார்மல் பீப்புள் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அவங்க அந்த ப்ராப்ளமோடய என்ன செஞ்சுட்டே இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா வாழ்ந்துட்டே இருப்பாங்க. அதை பத்தியே பொழுதனைக்கு வீட்டுல என்ன செய்வாங்கன்னா பேசுவாங்க, நிறைய பேர்கிட்ட கால் பண்ணி பேசுவாங்க, புலம்புவாங்க. அப்ப அந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா இன்னும் பெருசா என்ன செய்யும்னா ஆகும். பட் ஒரு பிராணிக் கீலரா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏன் இந்த பிரச்சனை வருது, இதுக்கு மாஸ்டர் எனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, இதை நான் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்கன்னா யோசிக்கிறாங்க. அப்ப நம்ம ஒரு விஷயத்த யோசிக்கும் போதே நிறைய பிரச்சனைகள் என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா சால்வ் ஆயிடும். அப்ப நம்மளுடைய யோசிக்கக்கூடிய தன்மையை என்ன செய்யறாங்கன்னா கொடுக்குறாங்க. இதுல முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாமளாவே நம்மளுடைய லைஃபை பத்தி ஒரு கணிப்பு என்ன செஞ்சிருப்போம்னா வச்சிருப்போம். அவ்வளவுதான். அதை தாண்டி நமக்கு ஒரு லிமிடேஷன் என்ன செஞ்சிருப்போம்னா ஃபிக்ஸ் பண்ணிருப்போம். இப்போ பிசினஸ் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா எனக்கு பிசினஸோ இல்ல நீங்க ஜாப்லயோ இருக்கிறீங்க அப்படின்னா என்னுடைய வருமானம் இவ்வளவுதான், இதை தாண்டி எல்லாம் எதுவுமே இல்லை, இதுக்குள்ள என்ன நடக்கணுமோ அதுதான்.
இதை விட கம்மியாகிடக்கூடாது, மோசமாயிடக்கூடாது, இப்படிங்கிற மாதிரியான நிறைய எண்ணங்களை நம்ம என்ன செஞ்சிருப்போம்னா வச்சிருப்போம். இதை தாண்டி நம்மளால வந்து பாத்தீங்கன்னா விரிவடைய முடியாது. இப்போ வந்து மாஸ்டர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த நியூ இயர் பிளான் எல்லாம் நம்ம எழுதுறோம் இல்லையா, அப்படி எழுதும் போது நீ 1 இயருக்கு நம்ம என்ன செய்வோம்னா நியூ இயர் பிளான்ல நம்ம கொண்டுட்டு வருவோம். 1 இயருக்கு பத்தாது, 2 இயர்ஸ்க்கு போடு, பிளான் பண்ணு, 5 இயர்ஸ், 10 இயர்ஸ்ல நீ என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நீ விஷுவல் பண்ணி பாரு அப்படிம்பாங்க. அப்போ 1 இயருக்கே நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கஷ்டமா இருக்கும். எப்படி பிளான் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். 2 இயர்ஸ் அதுக்கே சிரமப்படுவாங்க. இப்போ 10 இயர்ஸ் எல்லாம் விஷுவல் வந்து என்ன செய்ய முடியாதுன்னா பண்ணி பார்க்க முடியாது. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மைண்ட் வந்து அப்படியே சுருங்கி போய் இருக்கிறது தான் ஒரு காரணம். அப்ப நம்ம இதை பண்ண இந்த மென்டல் எக்ஸசைஸ் நம்ம பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விரிவடையும். ஆட்டோமேட்டிக்கா நம்மளால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய லைஃபை நம்மளால ஃபர்ஸ்ட் என்ன செய்ய முடியும்னா அழகா மாத்த முடியும். நம்ம லைஃப் எப்படி வேணும், நான் என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ விரும்புறேன் அப்படிங்கிற விஷயத்த நம்மளால என்ன செய்ய முடியும்னா அழகா இமேஜின் பண்ண முடியும். நம்ம என்ன இமேஜின் பண்றோமோ அதை அப்படியே நம்ம உருவகப்படுத்துவோம். உருவகப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயத்த நம்ம என்ன செய்வோம்னா ஈர்க்க ஆரம்பிப்போம். ஸோ இதுதான் இதுல நடக்குது. இதுல ஃபர்ஸ்ட் வந்து இதுல என்ன கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது, இன்னைக்கு நம்ம எதுக்கு உண்டான எக்ஸசைஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷனுக்கு உண்டானதை நம்ம பண்ண போறோம். ஸோ வாரத்துக்கு 2 days நம்ம வந்து எக்ஸசைஸ் அப்படியே நம்ம என்ன செய்வோம்னா பண்ணிட்டே வருவோம். ஸோ இன்னைக்கு இதோடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி டோரகோம் சாதரியன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். Creative imagination develops by exercising pure love towards all form of life. அப்ப நம்ம இதை பயிற்சி பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பியூரான ஒரு லவ் வந்து என்ன செய்யும்னா வரும். பிளஸ் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எல்லா விதத்திலையும் நம்மளால என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும். by exercising discrimination in your action, words and thoughts. நம்மளால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய செயல்கள், வார்த்தைகள், எண்ணங்களை நம்மளால அழகா வந்து பகுத்தறிஞ்சு ஆராய்ச்சி பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம என்ன செய்வோம்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வரக்கூடிய தாட்டா இருந்தாலும் சரி, வார்த்தைகளா இருந்தாலும் சரி, அப்படியே நம்ம என்ன செய்வோம்னா பேசுவோம் நம்மளுடைய செயல்கள். பட் இந்த பயிற்சியை நாம அப்படியே பண்ணிட்டு வர நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம வந்து அவேர்னஸ் வரும். நம்ம கரெக்டா யோசிக்கிறோமா அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்ன செய்வோம்னா பார்ப்போம். நம்மளுடைய வார்த்தைகள்ல நம்ம கவனமா இருப்போம். நம்மளுடைய செயல்கள்லையும் நம்ம எப்படி இருப்போம்னு பாத்தீங்கன்னா கவனமா இருப்போம். அண்ட் பை எக்ஸசிங் ஹார்ம்லெஸ்னஸ் இன் யோர் லைஃப், நம்மளுடைய லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வலி இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்மளால என்ன செய்ய முடியும்னா கொண்டுட்டு வர முடியும். அண்ட் ஸ்ட்ரிவிங் டுவர்ட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் பெர்ஃபெக்ஷன், நம்ம லைஃப்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்ப்போம். பர்ஃபெக்ஷன், நம்ம நிறைய பெர்ஃபெக்டான ஒரு பர்சனா என்ன செய்வோம்னா மாற ஆரம்பிப்போம். நம்மளுக்குள்ள ஒரு டிசிப்ளின் வரும், நிறைய கரெக்ஷன்ஸ் நம்ம பண்ண ஆரம்பிப்போம். Then your higher sense, astral, mental and intuitional being to developed. அது மட்டும் இல்லாம இதை பயிற்சி பண்ண நம்மளுடைய ஆஸ்ட்ரல் அப்படின்னா எமோஷனுக்கு உண்டான உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்கா வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். எமோஷனுக்கு உண்டான உடம்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுக்குள்ள ஹையர் குவாலிட்டிஸ், நல்ல தெய்வீக அன்பு, நம்மளுக்குள்ள அமைதி, சாந்தம், ரொம்ப டீப்பர் லெவல் ஆஃப் பீஸ், ஜாய், பிளிஸ், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்குள்ள அந்த குவாலிட்டிஸ் வந்து என்ன செய்யும்னா டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அடுத்தாப்புல மைண்ட் வந்து நிறைய யோசிக்க வந்து என்ன செய்யும்னா கத்துக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்ட்யூஷன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். இந்த விஷயத்த பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, இந்த விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிற டவுன்லோட் வந்து நம்மளுக்கு நிறைய வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா கிடைக்க ஆரம்பிக்கும். பீயிங் டு டெவலப்டு, ஆட்டோமேட்டிக்கா நம்ம டெவலப் ஆகிட்டே என்ன செய்வோம்னா இருப்போம். In pure love, there is no self-interest, separation, darkness or ignorance, but there is a total sacrifice attitude. உண்மையான அன்பு அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுயநலம் வந்து என்ன செய்யாதுன்னா அதுக்கு இருக்காது, சுயநலம் இருக்காது. பாகுபடுத்தி என்ன செய்யாதுன்னா பார்க்காது. அடுத்த விஷயம், ஒரு விஷயத்த வந்து இது என்னது ஒண்ணுது அப்படிங்கிற ஒரு பாகுபாடு வந்து அதுக்குள்ள வந்து என்ன செய்யாதுன்னா இருக்காது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இருள் வந்து என்ன செய்யாதுன்னா இருக்காது.
டார்க்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளை விட்டு என்ன செஞ்சிடும்னா போயிடும். டார்க்னஸ், அறியாமை, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய குழப்பத்தை நம்ம லைஃப்ல வந்து என்ன செய்யும்னா ஏற்படுத்தும். அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளை விட்டு போயிடும். பட் தேர் இஸ் அ டோட்டல் சாக்ரிஃபைஸ் ஆட்டிடியூடு. நிறைய அடுத்தவங்களுக்காண்டி நம்ம நிறைய வந்து என்ன செய்வோம்னா நிறைய விஷயங்களை நம்ம மனசார என்ன செய்வோம்னா பண்ண ஆரம்பிப்போம். நிறைய உதவிகள் எல்லா விதத்திலையும் நம்ம என்ன செய்வோம்னா பண்ணுவோம். Love nurtures the intuition and makes us strive towards the perfection of the Father. அப்ப அன்பு வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கடவுளை நோக்கி போறதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் அது ரொம்ப அழகா என்ன செய்யும்னா நம்மளுக்கு கொடுக்கும். Your effort to think clearly developed your power of discrimination. அது மட்டும் இல்லாம நம்மளால வந்து தெளிவா யோசிக்க முடியும். நம்மளுக்கு இது வந்து எல்லாத்துக்குமே தேவையான ஒரு விஷயம் இல்ல. தெளிவா, கிளியரா, கிறிஸ்டல் கிளியரா நம்மளுக்கு யோசிக்கக்கூடிய தன்மையை வந்து அது என்ன செய்யும்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஒரு விஷயத்த அழகா என்ன செய்யும்னா பகுத்தறிந்து ஆராயும் தன்மையை நம்மளுக்குள்ள என்ன செய்யும்னா இது கொடுக்கும். ஸோ இன்னைக்குள்ள எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து இன்னைக்கு கான்சென்ட்ரேஷனுக்காண்டி நம்ம என்ன செய்ய போறோம்னா பண்ண போறோம். இது வந்து சிம்பிளா என்ன செஞ்சிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இது கிரேட் இன்வெகேஷனோட தான் நம்ம இதை என்ன செய்ய போறோம்னா பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு செட் கிரேட் இன்வெகேஷன் வேர்ல்டுக்காண்டி பண்ண போறோம். அடுத்த கிரேட் இன்வெகேஷன் வந்து நம்ம இந்த எக்ஸசைஸ் வந்து பண்ண போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் 2 to 3 minutes ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் நம்ம படிச்சுட்டு நம்ம இதை அப்படியே பண்ண போறோம். கண்ணை க்ளோஸ் பண்ண சொல்றாங்க, ரிலாக்ஸ்டா இருக்க சொல்றாங்க. ஒரு எல்லோ கலர் ரோஸ் பட்டு, ஒரு மொட்டு, நீங்க ஒரு எல்லோ கலர் தான் நீங்க யோசிக்கணும், வேற கலர் யோசிக்காதீங்க. எல்லோ கலர் வந்து எதுக்கு உண்டானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்டெலிஜென்ட், நம்மளுடைய அறிவை வந்து என்ன செய்யும்னா இன்க்ரீஸ் பண்ணும். ஒரு லைட் ஒரு எல்லோவை என்ன செஞ்சுக்கோங்கன்னா கற்பனை பண்ணிக்கோங்க. எல்லோ கலர்ல ஒரு ரோஸ் மொட்டு, அதை வந்து நம்ம என்ன செய்யறோம்னா அப்படியே பாக்குறோம். அவ்வளவுதான், சிம்பிளான ஒரு விஷயம். இத 3 நிமிஷம் அந்த எல்லோ கலர் மொட்டை மட்டும் நம்ம என்ன செய்யறோம்னா பாக்குறோம். அப்ப நம்ம மைண்ட் வந்து அங்கங்க ஓடுனாலும் நம்ம திரும்ப என்ன செய்யணும், எல்லோ கலர் அந்த மொட்டை நம்ம என்ன செய்யணும்னா பார்க்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது 3 to 4 நிமிஷம் அந்த மொட்டு வந்து ரொம்ப அழகா அப்படியே மலர்ற மாதிரி நம்ம என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். அது மலரும் போது அதோடைய அழகை நம்ம என்ன செய்ய போறோம்னா ரசிக்க போறோம். அதோட வாசனையை வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா உணர போறோம். அப்ப என்ன நடக்குது, நம்மளுடைய சென்சஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா நல்ல இன்க்ரீஸ் வந்து என்ன செய்யுதுன்னா ஆகுது. ஸோ அந்த 2 விஷயம் நம்ம 2வது பேராகிராஃப்க்கு நம்ம பண்ண போறோம். 3rd பேராகிராஃப்க்கு இப்ப பழையபடியும் அந்த மொட்டு வந்து அப்படியே அழகா பழையபடியும் அப்படியே க்ளோஸ் ஆகுற மாதிரி நம்ம என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். இது 3வது. இது 4வது என்ன பண்ண போறோம், நாம என்ன பார்த்தோம், என்ன உணர்ந்தோம் அப்படிங்கிறத நம்ம திரும்ப ரீகலெக்ட் பண்ண போறோம். இது 4th பேராகிராஃப். ஸோ அதை 4ஐயும் பண்ண போறோம். இது பண்ணும்போது இதுல வந்து யாருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. இஃப் யூ saw the rose like a movie, it means your visualization is in a stage of unfolding. இப்ப நம்ம பார்க்கும்போது இது ஒரு மூவி மாதிரி உங்களுக்கு ரொம்ப அழகா ஈஸியா இதை உங்களால பார்க்க முடிஞ்சுது அப்படின்னா உங்களுடைய உணர்வு நிலை வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்னா அழகா விரிவடையும். இது முதல் விஷயம். அடுத்து, if you could imagine it completely without seeing the form of your imagination, you are developing your creative imagination. நம்ம அதை வந்து பார்க்குறோம், ஆனா நம்மளால கம்ப்ளீட்டா என்ன செய்ய முடியலன்னா அதை பார்க்க முடியல. அந்த இமேஜினேஷனா அப்படியே நம்மளால அப்படி பார்க்க ஜஸ்ட் அது ஒரு இமேஜினா மட்டும்தான் என்ன செய்ய முடியுதுன்னா பார்க்க முடியுது அப்படின்னா நம்ம வந்து ஒரு டெவலப்பிங் ஸ்டேஜ்ல நாம என்ன செய்யறோம்னா இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இஃப் யூ குட் இமேஜின் த ரோஸ் லைக் அ மெமரி, அது வந்து ஒரு கற்பனை மாதிரி உன்னால யோசிக்க முடிஞ்சுது அப்படின்னா நீ இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் வந்து என்ன செய்யணும்னா பண்ணிக்கணும், கொஞ்சம் ஸ்டெடி ஆயிட்டு இருக்க அப்படிங்கறத அர்த்தம். இஃப் யூ குட் நாட் இமேஜின் த ரோஸ், உன்னால எதுவுமே கற்பனையே பண்ணவே முடியல, ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னா தட் ஆஸ்ட்ரல் சென்ஸ் டிட் நாட் கம் அலைவ் இட், இன்னும் வந்து உன்னுடைய உணர்வுக்கு உண்டான மையம் வந்து நல்ல விரிவடைகிறதுக்கு உண்டான தன்மையை அது அடையல. பட் பை பிராக்டிஸ் பண்ண அதை நோக்கி நம்ம என்ன செய்வோம்னா போவோம். இப்ப நம்ம அப்படி பிராக்டிஸ்குள்ள போலாமா? ஸோ கண்களை மூடிக்கலாமா? ஸ்பைன் சொல்லுங்க மேம். எல்லோ கலர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அறிவு தன்மையை வந்து என்ன செய்யும்னா இன்க்ரீஸ் பண்ணும். இன்டெலிஜென்ட். எல்லோ கலர்ல ரோஸ் மொட்டு, அவ்வளவுதான்.
வேற எதுவுமே நீங்க நினைக்காதீங்க. எல்லோ கலர்ல ஒரு ரோஸ் மொட்டு, அவ்வளவுதான். ஆமா, வேற கலர்ஸ் வேண்டாம். எல்லோ கலர்ல ஒரு ரோஸோடைய ஒரு மொட்டு, அவ்வளவுதான். அதை மட்டும் தான் நம்ம பாக்குறோம். ஓகே. ஓகே, நம்ம இப்ப அப்படியே உள்ள போலாம். கண்களை மூடிக்கலாம். ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கலாம். மெதுவா இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவா எக்ஸேல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கிரேட் இன்வெகேஷன் வேர்ல்டுக்காண்டி சொல்லிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and so. From the center which we call the human race, let the plan of love and light work out and make seal the door where evil dwell. Let light, love and power restore the divine plan on earth. So be it, so be it, so be it. இப்போ நமக்காண்டி பண்ணிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல தெய்வீக ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நம்ம ஒரு அழகான ஒரு எல்லோ கலர் ரோஸோடைய மொட்டு, அதை நம்ம அப்படியே என்ன செய்யறோம்னா பாக்குறோம், அவ்வளவுதான். நாக்கம் அடிச்சு மேலெண்ணத்தோட வச்சுக்கோங்க. உங்களுடைய சுவாசத்துல கவனம் வச்சுக்கோங்க. எல்லோ கலர்ல ரோஸ் மொட்டு, அதை மட்டும் அப்படியே பாருங்க. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நிறைய அன்பு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்ப அந்த ரோஸ் மொட்டு அப்படியே அழகா விரிவடைகிற மாதிரி பாருங்க. அதோடைய அழக ரசிங்க. அதோடைய ஸ்மெல்ல உணர்ந்து பாருங்க.
From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. Let goodwill and the will to do good descend on earth. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. நல்ல டிவைன் வில் பவர் நம்மளுக்குள்ள அழகா உள்ள ஊடுருவி இறங்குது. இப்போ அந்த மொட்டு பழையபடி, அந்த பூவு அப்படியே பழையபடியே மொட்டா ஆகிற மாதிரி பாருங்க. அது அப்படியே மடங்குது, மடங்கி அப்படியே மொட்டா மாறுது. From the center which we call the human race, let the plan of love and light work out and make seal the door where evil dwell. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன பார்த்தோமோ அதை எல்லாத்தையும் நீங்க உங்க மைண்ட்ல இன்னொரு தரம் ரீகலெக்ட் பண்ணி பாருங்க. முதல்ல இருந்து என்ன பார்த்தீங்களோ அதை திரும்ப இன்னொரு தரம் பாருங்க. Let light, love and power restore the divine plan on earth. நல்ல இந்த மூணு சக்தியானதும் மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இது நம் அனைவரையும் சுற்றி சூழ நல்ல ஒரு பாதுகாப்பு கவசமாக போடப்படுகின்றது. To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Chokoshi, to Mahaguru Shimanili, to all the great ones, Holy Gurus, Holy Masters, Saint, Archangel, Holy Angel and Spiritual Helper, thank you for your priceless blessings. For the deeper understanding of the session, thank you in full faith. மெதுவா இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவா எக்ஸேல் பண்ணிக்கலாம். கண்களை ஒரு புன்னகையுடன் திறந்து கொள்ளலாம்.